ஹலோ எவ்ரிவன், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சத்து மாவு எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சத்து மாவுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்ன அது முதல்ல பார்த்தலாமா. பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், சுக்கு, ஓமம், திணை, கம்பு, கேழ்வரகு, கருப்பு கவுனி, சிகப்பரிசி, ஜவ்வரிசி, கோதுமை, பார்லி, ஓட்ஸு, கருப்பு உளுந்து, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, சோயா, சோளம். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். என்னடா இவ்வளோ வேகமாக சொல்லிட்டா, நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நான் லாஸ்ட்டாக பின் பண்ணியிருக்கேன், அது நோட் பண்ணிக்கோங்க. இதில் சுக்கு, ஓமம் அப்படின்றது ஒரு ஆப்ஷனல் தான். ஆனால் ஏன் இதை நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், ப்ளஸ் வாசமாகவும் இருக்கும். அதுக்காக இது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த வாசம் பிடிக்கல அப்படின்னா இதை ஒமிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இது ஜவ்வரிசி இருக்குது இல்லைங்களா, ஜவ்வரிசி உங்கள் இஷ்டம் தான். ஜவ்வரிசி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல். இதை நீங்கள் கஞ்சி செய்யும் போது 2 ஸ்பூன் போட்டு அதை தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கஞ்சாவோ அல்லது கூழாவோ உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இறக்கிக்கலாம்.